2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் பாபி. அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும். களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். புரிஞ்சுங்க மக்களே, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க. ஊழல் இருக்கிறதான் வறுமை அதிகமாகுது. எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கணும். மக்கள் டிவி தான் இலவசம். நீங்க கலைஞரோட உள்ளத்தை பத்தியா? ஆனா டிவி யாரோடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார். 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர்கள். நீங்க கிடையாது மக்கள். கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது. பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் தான் குடும்ப